Hi friends, welcome to Films to Fashion. So இன்னைக்கு கவிஸ் ப்ளவுஸ் டிசைனில் நீங்கள் பார்க்க போகிறது ப்ளவுஸ் டிசைன் கிடையாது. பட் என்கிட்ட ஒரு saree ஒன்று இருந்துச்சு. அது எங்கள் அம்மாவோட saree. அது ஓல்டு மாடல். ஒரு பக்கம் மட்டுமே பார்டர் இருக்கும் சாரியில், ஒரு பக்கம் பிளைனாக இருக்கும். ஸோ அதை நான் கட்டாமலே வச்சுருந்தேன். ஸோ அதை என் தங்கச்சி பொண்ணு வீட்டுக்கு லீவுக்கு வந்திருந்தாளா, அவளுக்கு பர்த்டேவுக்கு ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ அவள் பர்த்டேவுக்கு தைச்சி கொடுக்க முடியல, ஆனால் பட் சம்மர் வெக்கேஷனுக்கு வந்திருக்கிறா. சரி அவளுக்கு தைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த saree எடுத்தேன். ஸோ இந்த பார்த்திங்க அப்படின்னாக்க ஸ்கர்ட் லெஹங்கா மாடலில் தைச்சேன். அதை தைச்சிட்டு அதுக்கு நாடாவில் இப்போ வரக்கூடிய இந்த லட்கன் இருக்குது இல்லைங்களா, நார்மல் ட்ரையாங்கிள் லட்கன் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த இது எப்படி தைக்கிறது அப்படின்ற வீடியோ எல்லாமே இதுக்கு முன்னாடி இருக்கிற கவி ஸ்டிச்சிங்கில் நான் பார்ட் பை பார்ட் எல்லா வீடியோவுமே நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதில் பாருங்கள். ஸோ இதுதான் லெஹங்கா, அந்த பாவாடை, லெஹங்கா மாடல் பாவாடை. இதில் பாருங்கள், ஃப்ரில் வச்சு நல்லா அழகாக ஃப்ரில் வச்சு தைச்சிருப்பேன். சைடில் இந்த குஞ்சம் அதில் தொங்கும் உங்களுக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு சோழி தைக்க போனப்போ அவள் என்ன சொல்லிட்டா, எனக்கு சோழி மாடல் வேண்டாம் பெருமா, எனக்கு ஷர்ட் மாடலில் தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால அவளுக்கு ஷர்ட் மாடலில் நான் டாப்பை அவளுக்கு ஷர்ட் மாடலில் தைச்சிட்டேன். இதுதான் நான் அவளுக்கு தைச்ச ஷர்ட் மாடல் டாப்பு. சோழினாக்க நமக்கு ஆஃப் தான் வரும். பட் எனக்கு அவள் சோழி மாடல் வேண்டாம், எனக்கு இந்த மாடலே தைச்சி கொடுங்கன்னு பெருமான்னு கேட்டனால நான் இதே மாதிரியே நான் அவளுக்கு நான் தைச்சிட்டேன். அதில் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, ஃப்ரண்ட்டில் ஸ்டார் நெக் கொடுத்துட்டு பேட்ச் கொடுத்துட்டு, அந்த பேட்சில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரிச்சாக நல்லா லுக்காக இருக்கட்டுமேன்றதுக்காக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்றதுக்காக இந்த மணியை அதில் கோத்துருக்குறேன். இந்த பேட்சை ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வச்சுட்டு அதில் இது இந்த மணி அதில் கோத்துருக்குறேன். இது சின்ன பிள்ளைங்க தானே, பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்றதுக்காக. இந்த கையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபேப்ரிக் ஃப்ளவர் கொடுத்துட்டு நடுவில் பேட்ச் கொடுத்துட்டு கீழே ஹேங்கிங்ஸ் அதுவுமே பீட்ஸ், கோல்டன் பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். நல்லா இருக்குங்களா? இது எல்லாமே எப்படி தைக்கிறது அப்படின்ற வீடியோ கவி ஸ்டிச்சிங் பிளேலிஸ்ட்டில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வேணாலும் தரேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு தைச்சாச்சு. இன்னும் அவளுக்கு போட்டு பார்க்கல, போட்டு பார்த்துட்டு தான் நான் இனிமேல் வீடியோ ஃபோட்டோ எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பேக்கில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, பேக்கில் கொக்கி மாடல் கொடுத்துட்டு டை நாட் கொஞ்சம் இந்த லெஹங்கா டாப்புன்றதுனால கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டுமேன்றதுக்காக இந்த டை நாட் இதில் நான் பண்ணியிருக்கிறேன். இதில் ஸ்டெப்பு ட்ரையாங்கிள் டை நாட் லேஸ் கொடுத்து பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? எப்படி இருக்குது? ஒரு சாரியை கம்ப்ளீட் லெஹங்கா செட்டாகவே நான் மாற்றிட்டேன் இதில். ஸோ இதுக்கு ஷாலும் அதிலே தான் தைச்சேன் நான். பட் அந்த முந்தி கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால முந்தி நான் எடுக்கலை, முந்தி அப்படியே வச்சுட்டு ஷாலையுமே அதிலே கொடுத்துட்டேன். இது 2 விதமான லேஸு, பட்டை லேஸ் ஒன்றும், அதுக்கு மேலே மெரூன் கலர் லேஸு, கீழே அந்த டாப்புக்கு குஞ்சம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த குஞ்சம் கூட எப்படி பண்ணுறது அப்படின்றதையுமே நான் வீடியோவாக போட்டிருக்கேன், அதுலேயும் போய் பாருங்கள். ஆக்சுவலி இந்த குஞ்சமே இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். என்கிட்ட இந்த மல்டி கலர் சில்க் த்ரெட் இருந்ததுனால இது இந்த லெஹங்காவுக்கு செம்மையாக ஆப்டாக மாறிடுச்சு இது. ஸோ இதுதான் ஷால். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் தைச்ச இந்த லெஹங்கா செட்டு, இந்த லெஹங்கா ஸ்கர்ட்டு, லெஹங்கா டாப்பு அண்ட் ஷால் எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி தைக்கிறது அப்படின்ற வீடியோவுமே என்னுடைய கவி ஸ்டிச்சிங் பிளேலிஸ்ட்டில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறேன், பாருங்கள். ஸோ இது எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.